ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவதுட்டு இப்போ நம்ம வெண்ணிலா வந்து பண்ண பிரச்சனையிலான எல்லா வீட்லேயுமே வந்து ஒரு பூகம்பமே வெடிக்குதுன்னு தான் வந்து சொல்லலாம். என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா இங்கே காவேரியோட வீட்டில் சாரதா கிட்டே கத்திட்டு போனதுக்கப்புறம் சாரதா ஃபோன் பண்ணி விஜய் கிட்டே பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. விஜயுமே நான் பேசுகிறேன் வெண்ணிலா கிட்ட அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி, அவள் யார் கேட்டாலும் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கத்திட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே விஜய் கால் கட் பண்ணி திரும்ப பார்த்ததுமே பின்னாடி ராகினி இருக்காங்க. ராகினி கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீயும் அந்த பசுபதியும் சேர்ந்து தான் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையாக ஒழுங்காக இருந்துருங்க, அஜய் எங்கே ஒழுங்காக நான் இப்போ வெளியே போயிட்ட இடத்துக்குள்ள அவன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்திங்களா நேராக வந்து காவேரியோட வீட்டுக்கு வந்து வராங்க. வந்து சாரதா அம்மாவை வந்து பார்க்குறாங்க. சாரதா வந்து விஜயை பார்த்ததுமே பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க, நான் தான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஃபோன்லேயே சொல்லிட்டு இல்லை, நேர்லேயும் வந்து நீங்கள் இதுக்கு மேலேயும் எங்களை அசிங்கப்படுத்தணுமா, நாங்கள் ஏற்கனவே பட்ட அசிங்கம் போதும், பட்டுட்ருக்க அசிங்கமும் போதும், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கேளுங்க, டிவோர்ஸ்லாம் வேணாம், நான் எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க சாரதா கிட்ட. அந்த பொண்ணு யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியலப்பா, இங்கே வந்து அப்படியே பஜார் ஆடியுமே கத்திட்டு போகுது, இங்கே இருக்கிற அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்களால என்னை வேடிக்கை பார்க்குறாங்க, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, பத்தாத்துக்கு மாமியாரை எங்களை வீட்டை காலி பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. மாதிரிலாம் பண்ணாதீங்க தம்பி, அந்த தாலி இருக்கிறதுனால தானே வந்துட்டு அப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போகிறான், நான் வந்து தாலியை வந்து கழட்டி கொடுத்துட சொல்கிறேன், நீங்கள் வந்து சட்டப்படி டிவோர்ஸ் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க. விஜய் சொல்லவுமே வந்து எவ்வளோ சொன்னாலையும் வந்து அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. சார்ந்த வந்துட்டு பயங்கர கோபமாக திட்டி விஜய் வந்து இங்கேருந்து நீ கிளம்புப்பா, நாங்கள் சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க. நம்ம விஜயுமே வந்து திரும்பவுமே வந்து பேசி பார்க்குறாங்க. அங்கேருந்து உடனே கங்காவும் குமாரும் வந்து பார்த்திங்களா அவருமே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வேணாம், காவேரிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, எங்களுக்கு பொட்ட அசிங்கம் போதும், நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி காவேரி திரும்ப திரும்ப பார்க்க வரீங்க, ஆனால் அந்த வெண்ணிலாவோட விஷயத்தை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போகிறதா வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கங்கா சொல்லுவோம். சாரதா வந்து அவங்க மேலே வந்து கோவப்படுறாங்க, என்னடி திரும்பவும் இவ்வளோ அசிங்கத்துக்கு அப்புறம் நாம் காவேரி அனுப்பி அங்கே போயிட்டு வாழ வைக்கிறதா அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. விஜயுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம காவேரிக்கிட்ட போகலாம், அவங்கக்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு இவங்கக்கிட்ட பேசி வேலைக்கு ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அப்லோட் போட்டுருக்கிற ஸ்டாலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து போனதுமே காவேரிக்கு வந்து பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. வாங்க விஜய், என்ன கால் கூட பண்ணாத வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு இருக்கிற பிரச்சனையில் ஃபோன் வேறு பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு, அம்மா நீ சாப்பிட்டியா, பாப்பா சாப்பிட்டாளா, எப்படி இருக்குது பாப்பா, என்ன பண்ணதோ இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, எல்லாம் அந்த வெண்ணிலாவால் தான். அம்மா வெண்ணிலா வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாளா அப்படின்றாங்க காவேரியை பார்த்து. அம்மா அப்படின்னு காவேரியும் சொல்கிறாங்க. நீ என்கிட்ட ஏன் இதை ஃபோன் பண்ணி நீ சொல்லவே இல்லை என்கிட்ட இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லுங்க. எதுக்குங்க உங்ககிட்டலாம் போய் இதை சொல்லிவிட்டு, நீங்கள் அவள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அவள் சொல்கிற மாதிரி அப்போ இருக்கும்போது நான் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன விஷயத்த ஏன் எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வேலை சொல்லியிருக்கலாம்ல, அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க. உன்னை வந்து பிரச்சனை பண்ணது இல்லாமல் அவள் நேராக போய் அத்தைக்கிட்டே பிரச்சனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் காவேரி, அத்தைக்கிட்ட போயிட்டு காண்டம் பண்ணி வந்து பேசி வெண்ணிலாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லு, எதுக்கு விஜய் கிட்ட இன்னுமே வந்து அவள் பழகிட்டு இருக்கா, எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து வளைச்சி போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்தி பேசிகிட்ருக்கா. அத்தை டென்ஷன் ஆகி பயங்கர கோவப்பட்டு எனக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. கால் பண்ணி என் மகளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கால் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் எவ்வளோ சொன்னாலும் அத்தை வந்து சமாதானமே ஆகலை. நான் இருந்தாலும் நேரடியாக போயிட்டு அத்தைக்கிட்ட பேசி பார்த்தேன், அத்தை அப்போவுமே வந்து மசீர மாதிரி தெரில, அங்கே போய் நான்
அத்தை சொல்லி கேட்காம வேறு வழியே இல்லாத நேராக அவங்கக்கிட்ட வந்தேன். நான் அங்கே போயிட்டு தான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லவும், காவேரி வந்து என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கால் பண்ணியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணியிருப்ப காவேரி அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பேன்ல, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, அம்மா இப்படி தான் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நீயுமே அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்க போறியா, அப்போ அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னால் நான் உன்னை பண்ணிடணுமா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. என்னங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் எப்படி உங்களை அவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துருவேன், அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காதுங்க, என்றைக்குமே நீங்கள் தான் எனக்கு புருஷன், நாங்கள் தான் உனக்கு பொண்டாட்டி, நம்ம பாப்பா நம்ம 3 பேரும் நம்ம குடும்பமாக நம்ம பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே விஜய்க்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலுமே இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்காங்க. அப்புறம் விஜய் வந்து சொல்கிறாங்க, அந்த ஆள் வந்துட்டு இந்த பசுபதியோட அந்த ஆள் வந்துட்டு அந்த பேச்சை அவர் பசுபதி பேச்சை கேட்டுட்டு வெண்ணிலாவுடைய மாமா வந்து வீட்டில் வந்து நாளைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்ற வெண்ணிலாவுக்கும் உங்களுக்கும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஆள் வந்துட்டு பேசின பேச்சுக்கு அப்படியே கொன்று போட்டுடலான்னு வந்துச்சு. எனக்கு ஆத்திரம். தாத்தாவும் பாட்டி தான் தடுத்துட்டாங்க. இல்லைன்னா அந்த ஆள் நேரம் நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் காவேரி, அந்த ஆள் வந்துட்டு நீ வெண்ணிலாவை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நாங்கள் எல்லோரும் இப்போ பண்ணியிருக்கோம், சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு வரலைன்னா நாங்கள் குடும்பத்தோடு வந்து நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் மீடியாக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு டிஎஸ்கே அனுப்பிட்டு நாங்கள் வந்து செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சரியான பிளாக்மெயில் பண்ணுறாரு. வர கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தா வந்து என்னை தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் கூட எனக்கு கால் பண்ணி சொல்லலை இல்லைன்னு சொல்லிட்டு. எதுக்கு காவேரி, நீயே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உங்களை எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, டென்ஷன் படுத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் உனக்கு சொல்லி எதுக்கு நான் ஒன்று டென்ஷன் பண்ணணும், நம்ம பாப்பா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க காவேரி கிட்ட. உடனேயும் காவேரியுமே இருந்துட்டு இப்போ என்னங்க பண்ணுறது, அவள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே அந்த வெண்ணிலா, என்கிட்டையும் வந்து உங்களுக்கு கல்யாணன்ற மாதிரி தான் சொன்னாங்க, என்ன பண்ணுறதுக்கு இருக்காங்களே தெரியலையே அப்படின்னு 2 பேரும் மாறி மாறியே வந்து பேசிகிட்ருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகினி கால் பண்ணி பசுபதிக்கு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் பயங்கரமாக வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்குப்பா, வெண்ணிலா போட்ட குண்டு வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் பயங்கரமாக ஒரு விரிசலை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். அந்த விஜய் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு வெண்ணிலா பசுபதிக்கு வந்து ராகினி கால் பண்ணி சொன்னதுமே பசுபதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாப்பா, நான் மருந்து நின்று கேட்டேன், அந்த காவேரியோட அம்மா இருக்காங்கள்ல, அவள் ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட விவாகரத்து கேட்டாடுங்குது, நம்ம வெண்ணிலா கிட்ட கொளுத்து போட்ட பட்டாசு நல்லாவே வெடிக்குதுப்பா, வெண்ணிலா போயிட்டு அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா, அதனால அந்த அம்மா பிடிச்சி விஜய் கத்திட்டு தெரிஞ்சாட்டிங்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பசுபதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அங்கே வந்துட்டு வெண்ணிலாவுடைய மாமாவும் தான் இருக்காங்க. அவருமே வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த கல்யாணம் நாளைக்கு நடந்துடும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விஜய் வந்துட்டு என் புருஷனை எதுக்கோ வர சொல்லிட்டு போயிருக்கான், என்னத்துக்கு இருந்தால் தெரியல, ஒருவேளை அவனை வர சொல்லி உன் பொண்டாட்டி கண்டிச்சு வை அப்படின்னு சொல்லறதுக்காக வர சொல்கிறானே என்னன்னு தெரியல, அஜய் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அவன் கத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எதுக்கு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்கிறான்னு தெரியலையே, அதுக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் பாருங்கள் வேணும்னா. அப்படி அவன் வரல அப்படின்னா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், எனக்கு அதுக்கான ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து பேசிகிட்ருக்காங்க. ஏதாவது இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோடில் வெண்ணிலா கழுத்தில் விஜய் தாலி கட்டுறாரா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.